நன்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊக்கமுடைமை. ஊக்கம் என்றால் உற்சாகம் அல்லது எழுச்சி என்று பொருள். ஒரு செயலை செய்ய செய்ய அல்லது ஒரு இலக்கை அடைய ஒருவரை தூண்டும் அல்லது ஊக்குவிக்கும் மனநிலை அல்லது உணர்வை இது குறிக்கும். ஒருவரது செயல்களுக்கும் ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் காரணமாக இருப்பதுதான் ஊக்கம். இது ஒருவரின் செயலுக்கான வழியையும் அவர் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வதற்கான காரணத்தையும் காட்டுகிறது. ஊக்கம் என்பது ஒருவருக்கு ஆதரவையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கும். ஒரு செயலில் உறுதியாக இருக்கவும் அதை தொடர்ந்து செய்யவும் ஊக்கம் உதவுகிறது. அது ஒருவரை இலக்கை நோக்கி செல்ல உதவுகிறது. ஒருவன் வாழ்வில் உயர்வடைவதற்கு ஊக்கம் இன்றியமையாதது. ஊக்கம் இல்லையெனில் போட்டி நிறைந்த உலகில் வெற்றி பெற்று முன்னிலையில் நிற்க முடியாது. ஊக்கமுடையோர் குறிக்கோள்களில் ஒரு சிறு பகுதியும் தவறாது இருந்து செயல்களை ஆற்றுவதில் பெரிதும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இடுக்கண்கள் பல ஏற்பட்டாலும் சோர்வு அடையாமல் முன்னோக்கி செல்வதை இது குறிக்கிறது. உடைமைகள் என்று சொல்லப்படுகிற போது எல்லா பொருட்களையும் அடைதற்கு ஊக்கமே காரணம். ஊக்கத்துல முன்னேறி செல்பவர்களுக்கு பெரிய இடையூறு வந்தா கூட அவங்க அதை சிந்தை தளர மாட்டாங்க. யானை உருவத்தில் பெரியதா இருந்தா கூட புலி ஊக்கம் மிகுதியாக இருப்பதனால் அந்த யானை கூட அஞ்ச செய்கிறது. திருவள்ளுவர் சொல்றாரு, உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் மக்கள் ஆதலே வேறுன்னு சொல்றாரு. அப்போ ஊக்கமே ஒருவருக்கு வலிமை. அது இல்லாதவர்கள் உருவத்தால் மட்டுமே மக்கள், மற்றபடி அவர்கள் மரத்துக்கு ஒப்பானவர்களேன்னு சொல்றார். மனிதன் தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஊக்கத்துடன் செயல்பட்டால்தான் வெற்றி கிட்டும். திருவள்ளுவர் சொல்வாரு, உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றார். ஊக்கமுடைமைதான் நிலையான செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாமே நாம் வாழும் காலத்திலே சேர்த்து வைக்கும் பணம், பொருள், அந்தஸ்து எல்லாம் ஒரு காலத்துல நம்மை விட்டு போய்விடும்னு சொல்றார். அப்ப அதனால ஊக்கம்தான் ஆக்கம் தரும். இதற்கு நமது மகானை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சிறு வயதிலேயே அவருக்கு 3 கேள்விகள் வந்தது. கடவுள் யார்? வறுமை ஏன்? எப்படி உண்டாயிற்று? இன்ப துன்பம் எனும் உணர்ச்சிகள் ஏன் ஏற்படுகிறது? இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எப்பவுமே அவருடைய மனதுல இருந்துட்டே இருந்தது. அதன் விளைவாக அவருக்கு ஊக்கம், முயற்சி மூலம் கடுமையான உழைத்து மிகவும் அருமையான ஒரு மகான் நிலைக்கு உயர்ந்தவர்கள். மகரிஷியின் இளமை காலத்துல வறுமையில தான் இருந்தாங்க. அதனால முதல்ல நம்ம வறுமையிலிருந்து எப்படியாவது விடுபடணும். அதுல வெற்றி பெற நெசவு தொழிலை விட்டுட்டு வேற உத்தியோகம் பார்க்கணும். அப்போ அதுக்கு நம்ம ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும்படி கேட்டாங்களாம். அதுக்கு மாதம் 8 அணா சம்பளம் கொடுக்கணும். அப்ப அந்த 8 அணாவை தந்தையிடம் கேட்டு நம்ம போகும்போது அவர்களுடைய செலவு பளு இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பா நாள் ஒன்றுக்கு தோசை வாங்கி சாப்பிட்றதுக்கு 1/4 அணா கொடுப்பாங்களாம். அதை மீதிப்படுத்தினா நம்ம 30 நாளைக்கு 7.5 அணா கிடைக்கும். அப்ப தந்தையிடம் மீதி 1/2 அணா கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சேர்த்து எளிதாக ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செய்து தந்தையாரின் ஒப்புதல் கேட்கிறார். அப்போ மகனுடைய தந்தை, நீ வேற பிள்ளையோட சேர்ந்து மகன் கெட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல அனுமதி கொடுக்கல. ஒரு 10 தினங்களுக்கு மேல கழிஞ்சிட்டு இவரும் 3 அணா சேர்த்துட்டாரு. அப்ப காலையில தோசையோடு தயிர் சாப்பிடுறத நிறுத்திட்டாங்க. அப்ப அந்த நாள்ல 2 தம்பிடி கொடுத்தா ஒரு பெரிய தோசை கிடைக்குமா, அது மகானுக்கு காலையில சாப்பிட போதுமா. அதோட ஒரு கொட்டாங்குச்சி கெட்டி தயிர். அப்ப அந்த கொட்டாங்குச்சி நிறைய தயிர் ஒரு தம்பிடிக்கு கிடைக்கும்.
தோசையும், தயிரும் சேர்த்து சாப்பிடுறது நம்ம மகனுக்கு ரொம்ப பிடிக்குமாம். ஆங்கிலம் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஊக்கத்துல காலையில தயிரும், தோசையும் விலக்க வேண்டியதாகி விட்டது. காலை 7 மணிக்கெல்லாம் காலை உணவாக்கிய கேழ்வரகு கூழ சாப்பிடுவாங்களாம். படிப்பதற்கு சம்பளம் குடுக்க ஆரம்பித்து 3 அணா அப்படியே சேர்த்த பிறகு அவங்க அம்மாட்ட போய் படிப்பதற்கு அனுமதி கேட்டு கெஞ்சினாங்களாம். பிறகு மகானுக்கு இரவில் படிக்க அனுமதி கிடைத்தது. அதனால தான் செய்யும் வேலையினுடைய அளவு குறையாதபடி காலையில சுமார் 5 மணிக்கெல்லாம் தரையில இறங்கி விளக்கு வச்சு நெசவு செய்ய தொடங்கிருவாங்களாம். அப்ப அந்த வேலையினுடைய அளவு குறையாத அளவுக்கு அத சரி கட்டியிருக்காங்க. அப்ப மகானுடைய தந்தையார் கையினாலேயே நாடா ஓட்டும் முறையை கற்றுக்கொண்டு, அவங்களும் நெசவு தொழிலை செய்து வந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து கடுமையா உழைச்சாங்க. அப்போ தந்தையே செய்யக்கூடிய நெசவின் அளவைப் போல 3 மடங்கு நம்ம மகான் செய்துருவாங்களாம். அப்போ மகான் அதிகமாக உழைப்பதை எண்ணி, எண்ணி அவங்க பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். இருந்தாலும் ஒரு புறம் வறுமை, அந்த வறுமையை மகானின் உழைப்பை ஈடுகட்டி வந்தது. அப்போ நாங்கள் போதிய உணவு இவ்வளவு உழைத்ததனால தான் ஓரளவு சாப்பிட முடிஞ்சதுன்னு மகான் சொல்றாங்க. உழைப்பை பற்றி ஒரு கவியில, "உழைப்பினால் உடலும், உள்ளமும், உலகமும் பயன்பெறும் உணர்வீர்ன்னு" சொல்றாங்க. வறுமையை போக்க வேண்டுமென்ற திட்டத்தில் ஆங்கிலம் படிக்கத் தொடங்குனாங்க. மகான் 18 வயது வரையில இரவு பள்ளி சென்று ஆங்கிலம், தமிழ், கணக்கு இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு நெசவு தொழிலை விட்டு வேறு ஏதாவது வேலை தேடி உழைக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை அவங்க அக்காட்ட தெரிவிக்காங்க. அப்போ மகானுடைய மைத்துனர் வந்து வேலை வாங்கி குடுத்துருக்காங்க. இப்படி முயற்சி செய்து பல வேலைகளை செய்து வாழ்க்கையில படிப்படியா உழைச்சு நம்முடைய மகான் முன்னேறினாங்க. மகானுடைய ஊக்கம், முயற்சியினால் நெசவு தொழிலில் அதாவது லுங்கி வியாபாரத்துல கொடி கட்டி நம்ம மகான் பறந்தாங்க. அவங்க 2000 பேருக்கு வேலை குடுத்தாங்க. அந்த வேலை செய்தவர்களுக்கும் நிறைய சலுகைகள குடுத்தாங்க. மகான்ட்ட 2 கார் இருக்குமாம். அது 1 கார் தான் அவங்க சொந்த யூஸ்க்கு வச்சிருப்பாங்க. 1 கார் எப்பவும் பிரசவத்துக்கு இலவசமா செல்வதற்கு தயார் நிலையில இருக்குமாம். இப்படி இப்போ நல்லா போய்க்கிட்டு இருக்க நேரத்துல 2ஆம் உலகப் போர் வந்தது. அந்த நேரத்துல தொழில்ல நஷ்டப்பட்டு எல்லா சொத்தையுமே இழக்கக்கூடிய நிலை மகானுக்கு ஏற்பட்டது. மிகவும் ஏழ்மையான நிலைக்கு வந்துட்டாங்க. மகானுடைய முயற்சியாலும், தன்னம்பிக்கையாலும் அன்னை லோகாம்பாள் அம்மா அவர்களின் ஊக்கத்தினாலேயும் பூட்ட வைத்து அத வியாபாரம் செய்து குடும்பம் நடத்துனாங்க. அந்த நிலையிலயும் மகானும், அன்னை லோகாம்பாளும் எந்த சோர்வும் அடையாம அப்படி தன்னுடைய வேலைகளையும், கடமைகளையும் செய்துட்டு இருந்தாங்க. அந்த மகான் ஒரு கவியில சொல்வாங்க, "ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கத்துடன் உயர்வு நிச்சயம்" அப்படின்னு சொல்வாங்க. "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்" என்ற கணியன் பூங்குன்றனார் பாடலுக்கேற்ப மகான் கற்ற உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லாரும் அதாவது பாமரர்களும் பயன்பெறும் வகையில நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. 1958ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பித்து தனி மனித அமைதியிலிருந்து உலக அமைதி பெறுவதற்காக ஊக்கத்தோட பாடுபட்டாங்க. அவங்க அன்றைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு விருட்சமா வளர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல பயனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ சொத்துலாம் போயிட்ட, நம்ம இந்த வறுமையில என்ன செய்வோம் அப்படின்னு நினைச்சு மனம் சோர்ந்து இருந்திருந்தாங்கன்னா, மகான் அருள் துறையிலயும் முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது. உலக அமைதிக்காக உலக சமாதான திட்டத்தை வகுத்து ஓருலக ஆட்சி முறையை நிறுவ வேண்டும் என்று எண்ணினாங்க. மகரிஷியின் 92வது பிறந்த நாளை ஒட்டி ஆழியாறில் நடைபெற்ற உலக அமைதி மாநாட்டில் ஐக்கிய நாட்டு சபையின் பிரதிநிதி நேரில் கலந்து கொண்டு உலக சமாதான திட்டத்தை பெற்று சென்றாங்க. இப்ப இந்த பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்குறதுக்காக மகான் ஊக்கமும் உழைப்பும் தான் முக்கியமான காரணம். இப்போ உலக சமுதாய சேவா சங்கத்துல பல கிராமங்களை தத்தெடுத்து கிராம மக்களுக்கும் பயிற்சியை சிறப்பாக அளித்து வருகிறது. பாரதியார் ஒரு பாடல்ல சொல்றாரு, "தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுக்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ" அப்படின்னு கேட்கிறார்.
நம்முடைய மகானும் ஊக்கத்தோட உழைச்சி தன்னுடைய 50வது வயதுல தன்னை உலகத்திற்கு அர்ப்பணித்து தொண்டு செய்து வந்தாங்க. அருட்தந்தையாய், அருட்கவியாய், மகானாய், மகரிஷியாய் வாழ்ந்து காட்டியவர்கள். முதல் முயற்சியில் வெற்றி பெறுபவன் அதிர்ஷ்டசாலி, 2வது முயற்சியில் வெற்றி பெறுபவன் புத்திசாலி, 3வது முயற்சியில் வெற்றி பெறுபவன் அனுபவசாலி, 4வது முயற்சியில் வெற்றி பெறுபவன் தைரியசாலி, வெற்றி வரும் வரை முயற்சி செய்பவன் சாதனையாளன். நம்முடைய மகான் இந்த வகையில் உலக மக்களையே நல்வழிப்படுத்தி இறைநிலை உணர்வு பெற வைத்த சாதனையாளர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும், அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும், தன்னிடம் இருப்பதை மட்டும் வைத்து இலக்கை அடைவது எப்படி என்று சிந்தித்தால், ஊக்கத்துடன் முயற்சித்தால் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களேன்னு சொல்றார். இப்ப எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உன்னை சோம்பேறியாக்கும், எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன்னை சுறுசுறுப்பாகும், சிந்தித்து செயல்படு என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்போ முயற்சி செய்யும் போது நம்மளுக்கு எல்லா செயலுமே சிறப்பாக தான் நடக்கும். நம்ம சின்ன பிள்ளையில படிச்சதுதான். கஜினி முகமது இந்தியா மீது படையெடுத்து அதாவது 17 முறை தோல்வி அடைந்தாரு. அதுக்கு பிறகு மிகவும் வருத்தத்தோட ஒரு குகையில படுத்திருந்தாரு. அப்போ ஒரு சிலந்தி கூடு கட்டுறத பாக்குறாரு. அது பல முறை அதை முயற்சி செய்து அது விழுந்து முயற்சி செய்து அது அந்த கூட்டை கட்டி முடிக்கவே கடின முயற்சி செய்து அந்த கூட்டை கட்டியிருக்கு. அப்போ அவரு அந்த நேரத்துல நினைச்சாரு, ஒரு சிலந்தியாலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்து இந்த கூட்டை கட்ட முடியுது, அப்ப நம்ம முயற்சி செய்தா ஏன் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஊக்கத்தோட போரிட்டு 18வது முறை வெற்றி பெறார். அப்போ 17 முறை தோல்வியடைந்து 18வது முறை ஊக்கத்தோடு அவரு முயற்சியோடு செயல்படும் போது வெற்றி கிடைக்கும். அப்போ எப்பவுமே ஊக்கத்தோடு முயற்சி செய்யும் போது நம்மளுக்கு வெற்றி நிச்சயம்தான். திருவள்ளுவர் சொல்றாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு. அதாவது தண்ணீரின் அளவு தான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவு இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையில் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். இப்போ ஊக்கமுடைமை அப்படிங்கிறது ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் கூடிய மன கிளர்ச்சி உடையவராக இருப்பதுதான் என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். ஒரு கதை பார்க்கலாம். சிவகரே அப்படிங்கிறவர் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். பால் வாங்க கூட காசு இல்லாத வறுமை. கார்களை துடைப்பது போன்ற பணிகளை தான் அவர் செய்து பிழைத்து வரார். வாழ்வில் பல போராட்டங்கள். அவர் எது தொட்டாலும் எல்லாமே தோல்விதான். தொடர்கதையா அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு முறை நார்மன் வின்சென்ட் பீல் என்ற பேச்சாளருடைய சுய முன்னேற்ற உரையை ஒரு ஓரமா ஒதுங்கி நின்று கேட்டாராம். அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துதான், ஊக்கம் வந்துதான். நிமிர்ந்து நின்றாராம். எழுத தொடங்கியிருக்காரு. சிகரங்களை தாண்டி சிகரம் தொட்டாரு. அவர் தான் உலகில் தலை சிறந்த எழுத்தாளர் சிவகரே. அவர் எழுதிய உங்களால் வெற்றி பெற முடியும், யூ கேன் வின் அப்படிங்கிற புத்தகம் உலகமெங்கும் மொழிபெயர்க்கப்பட்டது. வாழ்க்கை வளமாக வாழ விரும்பும் ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய புத்தகம் என்று அறிவிக்கப்பட்டது. இவருடைய எழுத்துக்கள் மற்றும் அவருடைய பேச்சுக்கள் நேர்மறை எண்ணங்களாக தான் இருந்தது. தன்னம்பிக்கை மற்றும் வெற்றி பெறுவதற்கான வழிகள் பற்றியும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் மனித குலத்திற்கு சொன்ன முக்கியமான செய்தி, வெற்றியாளர்கள் ஆராய்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், கோட்பாடுகளை உருவாக்குகிறார்கள், அதை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் ஒருபோதும் சாக்கு போக்குகளை சொல்லி அவங்க தப்பித்துக் கொள்வதில்லை. அப்போ சிவகரா அவருடைய கடினமான அந்த ஊக்கத்தோட அவர் அந்த பத்திரிகையை எழுதும் போது அவர் சிறப்பு பெறுறார். அதான் உள்ளம், திருவள்ளுவர் சொல்றாரு, உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது ஊக்கம் இல்லாதவர்கள் நல்லவர்கள் என்ற புகழையே அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அப்போ ஆக்கம் என்பது முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி போன்றவற்றை குறிக்குது. இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில தொழில், கல்வி, உறவுகள் என எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைவதுதான் ஆக்கம்.
இங்கு அழகு என்பது வெளிப்புற தோற்றத்தை மட்டும் குறிப்பதல்ல, மாறாக ஒருவரின் செயல்கள் மற்றும் குணாதிசயங்களால் வெளிப்படக்கூடிய சிறப்பு தன்மையை குறிக்குது. ஊக்கம் ஒருத்தர்ட்ட இருந்தா அவர் எந்த செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பார். அதுவே அவருக்கு அழகையும் வெற்றியையும் தேடித்தரும். அவரை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். திருவள்ளுவர் சொல்வாரு, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்தன். அப்ப எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே எண்ண வேண்டும். அப்படி அது எண்ணுவது கைகூடாம போனா கூட அந்த எண்ணத்தை கைவிடாமல் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை மட்டுமே நம்ம மனசுல கொள்ளும். அது முடியாட்டாலும் அந்த எண்ணத்தை கைவிடாம தொடர்ந்து நம்ம முயற்சி செய்துட்டே இருக்கணும். இப்ப 2023ஆம் ஆண்டுல இஸ்ரோ அனுப்பிய அந்த சந்திராயன் 3 வந்து விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் தென் துருவத்தில் தரையிறங்கியது. இது மூலம் விண்வெளி துறையில இந்தியா வரலாற்று மிக்க சாதனையை பெற்று அசத்தி இருக்குது. வெற்றியின் வேர்வை வந்து நிலவில் விழுந்தது. விஞ்ஞான விதையாய் நிலவில் முளைத்தது. அப்ப விழுந்த இடத்திலே அது எழுந்து நின்றது. விஞ்ஞான வாகனம் விஸ்வரூபம் எடுத்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திராயன் 2 நிலவில் தென் துருவத்தில் இறங்குவதாக இருந்துச்சு. ஆனா ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறா அது நிலவை தொடுவதற்கு சற்று முன்பு தொடர்பை இழந்து காணாமல் போனது. அந்த மிஷின் வந்து தோல்வியில் தான் முடிந்தது. அப்போ தோல்வியில் வந்துட்ட அப்படின்னு இந்த திட்டத்தை நம்முடைய விஞ்ஞானிகள் செயல்படுத்தாண்டா அதை விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த சந்திராயன் 3 திட்டத்தை வந்து வெற்றிகரமா முடித்திருக்கவே முடியாது. அப்ப நம்ம அறிவியல் அறிஞர்கள் எண்ணம் உயர்வுள்ளதாக இருந்ததால் தான் உலக நாடுகள் அனைத்தும் நம் நாட்டின் வளர்ச்சியை மேல் நோக்கி பார்க்கிறது. அதை தான் ஊக்கமது கைவிடல் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. புத்தர் சொல்றாரு, நல்ல நோக்கத்துடன் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுவதற்கான முயற்சி தேவையாகும். சரியான முயற்சி தீமைகளை களைகிறது, தீமைகளை தடுக்கிறது, நன்மையை வளர்க்கிறதுன்னு சொல்றார். அப்ப நம்ம அடைய வேண்டிய குறிக்கோளை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு மன உறுதியுடனும் ஊக்கத்துடனும் செயல்பட வேண்டும். எக்காலத்திலும் தளர்ச்சி அடையாமல், சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல், கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காமல் வெற்றி கிடைக்கும் வரை நம்ம முழு ஈடுபாட்டோட, ஊக்கத்தோட, நம்பிக்கையோட நம்ம எண்ணிய லட்சியத்தை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யணும். அந்த லட்சியத்தை அடைவதற்கான அறிவையும் திறமையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டு கடமையாற்றினால் அந்த லட்சியத்தில் வெற்றி காண்பது உறுதியாகும். நம்முடைய வாழ்வின் லட்சியமே பிறவி பயனை அடைதல் தான். அதுக்கு நமக்கு வழிகாட்ட மிக சிறந்த குரு கிடைச்சிருக்காங்க. மகன் நமக்கு மனவள கலை பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பயிற்சிகளை நம்ம நாள்தோறும் ஊக்கத்தோட செய்யும். ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான். ஏக்கம் மட்டுமே கொண்ட சோம்பேறி ஏணிகள் 1000 இருந்தாலும் ஒரு அடி கூட நகரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வினைப்பதிவின் படிதான் நம்ம செயலாற்றிட்டு இருக்கோம். நம்ம வினைப்பதிவை கழித்து வினை தூய்மை பெற தவமும் அறமும் செய்யணும். சிந்தனையை வளர்க்கவும் அறிவிற்கு நுண்மை, கூர்மை, உறுதி, தெளிவு இவற்றை அளித்து அமைதியை உருவாக்க வல்ல அகத்தவும் நான் என்ன செய்கிறேன், இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உணர்ந்து நல்லென தேர்ந்து செயலாற்றும் பண்பாட்டை வளர்க்க அகத்தாய்வு பயிற்சியும் செய்ய வேண்டும். நாம் மகான் கொடுத்த தவங்களை தொடர்ந்து செய்வதால் பெரும்பாலான மூளை சிற்றறைகள் இயக்கத்துக்கு வருது. அதன் காரணமாக மனிதனுடைய படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டி அதிகரிக்குது. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகி விட்டதினி ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினை சிந்தனையால் வளப்படுத்தும் வகைகளையே ஆராய்ந்து முயற்சியோடு வாழ்க்கையிலே நிறைந்துள்ள துன்பம் போக்க வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலதனமாக்கி கொள்வோம், வாழ்ந்திடுவோம் நம் மூலம் முடிவறிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிறவி பயனாகிய அறிவை அறிந்து இறைநிலையோடு ஒன்றி கலந்து பேரின்ப வாழ்வினை அனுபவிக்க தன் தகுதியை வளர்த்து கொண்டு ஊக்கத்தோடு வாழ்வை நடத்த தான் திட்டமிட்ட முறையில் தன்னுடைய செயலையும் மனதையும் ஈடுபடுத்தி வாழும்போதுதான் பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் நமக்குள் பெறுகிறது. அடுத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே என்னன்னா, நம்ம முன்பே இதுவரை செய்த நாம் செய்த நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த வினையின் விளைவு, செயலின் விளைவு என்று தெரிந்து கொண்டு
அதனுடைய பயனாக இனிமேல் நல்ல காரியங்களையே செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு நலமுள்ள காரியத்தை செய்வேன், நலமுள்ள காரியத்தை நினைப்பேன். அதற்கு என்னுடைய ஆற்றல் முழுவதும், உடல் சக்தி முழுவதும் செயல்படட்டும் என்று நாம் எண்ணினோமேயானால், அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடுனா தமிழ்ல ஆக்கத்துறைன்னு சொல்றாங்க. இப்ப நெகட்டிவ் அப்படின்னா முறித்தல், எதிர்த்தல் அப்படின்னு பொருள். ஆக்கம் என்றால் மேலும் மேலும் நலன் அளிக்கக்கூடியது தான் ஆக்கம். அப்போ அந்த முறையிலே நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படிதான் நலம் விளையும். ஆகவே எல்லோருமே எண்ணத்தை நல்லதாக்கிக்கிட்டே வரணும். பிறருக்கு உதவி செய்வேன், ஒவ்வொருவருக்கும் என்னால் இயன்றதை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அது ஊற்று மாதிரியே வற்றாது சுரந்து கொண்டு இருக்கும். அப்போ நம்மகிட்ட பணம் இல்லையே, நம்ம எப்படி பிறருக்கு உதவி செய்யறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். மகான் சொல்லுவாங்க, உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளால எந்த வகையில உதவி செய்ய முடியுமோ அப்போ அவங்களுக்கு நம்ம உதவி செய்துட்டே இருக்கணும். அப்போ நம்ம அப்படி நினைச்சு பிறருக்கு உதவி செய்யும் போது எங்கிருந்து செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம இருப்புல இருந்தா கொடுக்குறோம், இருப்பதை தான் செய்யறோம். அப்போ அங்க இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது அல்லவா? அதனால உதவி செய்ய செய்ய வந்து கொண்டே தான் இருக்கும். அத கிணத்துல சொல்லுவாங்க, இறக்கி இறக்கி தான் நீர் ஊறும் அப்படின்னு. அப்ப எப்பொழுதும் நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல எண்ணம், அந்த மெய்யுணர்வு, நமக்குள்ள எல்லா உயிரும் ஒன்றுதான், எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே நம்ம அந்த மெய்யுணர்வை பயன்படுத்துவோம். அப்ப அந்த மெய்யுணர்வையே நம்ம உணர்ந்து நம்ம சேவை செய்யும் போது நமக்குள்ளே ஒரு நிறைவு வரும். வாழ்வில ஒளி பெருகும். இப்ப மனிதன் நல்ல எண்ணத்தோட ஒரு அடி எடுத்து வச்சானா இறைவன் 10 அடி எடுத்து வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மனம் நாடினாலே போதும், நினைச்சாலே போதும். அதான் ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் அண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் இருப்பு இருக்குது. நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிலைக்கு வந்துட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம நல்ல எண்ணம், மன தூய்மை கொண்ட ஒருவர் ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு எல்லாம் வல்ல இறைவன் என்னை கவனித்துக் கொள்வான் அப்படின்னு இருந்தா, அவரது தேவையை நிறைவேற்ற உதவிகள் எல்லா திசைகளிலிருந்தும் அவருக்கு வந்துட்டே இருக்கும். திருவள்ளுவர் இன்னொரு கவியில சொல்வாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழைன்னு. அப்போ தளராத ஊக்கம் உடையவர்களிடத்தில் தான் ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சென்று அவரிடத்தே நிற்கிறது. ஒரு பையன் ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால அவனுடைய பெற்றோர்களால் அவன் தொடர்ந்து படிக்க வைக்க முடியல. அவனே சின்ன வயதிலேயே ஏதாவது ஒரு வேலையை செய்து நம்ம பள்ளி படிப்பு படிக்கணும், நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். அதனால பேப்பர் போடுறது, பால் பாக்கெட் பால் கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகளை சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்துட்டு அந்த பள்ளிக்கு போற நேரத்துல பள்ளிக்கு போவான். மற்ற நேரங்கள்ல என்னென்ன வேலை பிறருக்கு செய்ய முடியுமோ, ராத்திரி நேரங்கள்ல சில இடங்கள்ல கடையில போய் வேலை பார்ப்போம். அப்படி அவனால முடிஞ்ச அளவு வேலையை செய்து படிப்புக்கான செலவை சேர்த்து பள்ளி படிப்பையும் முடித்தான். கல்லூரியிலையும் சேர்ந்தான். கல்லூரி படிப்பிலையும் அந்த கல்லூரியிலேயே முதல் இடம் பெறுறான். அப்புறம் குரூப் 1 தேர்வு எழுதுறான். அதுலயும் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறுறான். இப்ப தற்போது மாவட்ட ஆட்சியாளரா பணிபுரிந்து வர்றான். இது நான் ஒரு யூடியூப் பார்க்கும்போது பார்த்த செய்தி. அப்போ நம்ம ஊக்கத்தால முயற்சி செய்து தவத்தால் பெற்ற ஆற்றலை கொண்டு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கும் உலகுக்கும் மிக்க பயனுடையதாக, அமைதி அளிப்பதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.